ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி உப்புமா தாங்க பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்க போகிறோம். அதில் 2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் கடுகு 1 டீஸ்பூனும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்க போகிறோம். ரெண்டும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து நான் கடலப்பருப்பு சேர்த்துக்க போகிறேன். அதுவும் நல்லா எண்ணெயிலே போட்டு வறுத்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா எண்ணெயிலே வறுத்துக்க போகிறோம். நல்லா வறுத்ததுக்கப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன். வதக்கினதுக்கப்புறம் 2 வரமிளகா போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா போட்டு எண்ணெயிலே வதக்கிக்க போகிறேன். வதக்கினதுக்கப்புறம் நான் 4 இட்லி எடுத்திருக்கேன். 4 இட்லியும் நல்லா சின்ன சின்னதாக வந்து பொடி பொடியாக ஆக்கி அதையும் நான் வந்து எண்ணெய் நல்லா எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நான் இட்லியை தூக்கி போட்டுக்க போகிறேன். போட்டு நல்லா எண்ணெயிலே கிண்டி விட போகிறேன். எண்ணெயிலே பாருங்கள், இப்போ இட்லி உப்புமா போட்டாச்சு. போட்டு நல்லா சூடாக வர வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கிண்டி விட்டுட்டு உப்பு சரி பார்த்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டால் இட்லி உப்புமா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டிலையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் கமெண்ட்டில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பபாய்.